காலை 7 மணி. வருண் இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. அடுப்படியிலிருந்து விமலா கத்திக் கொண்டிருந்தாள். வருண், வருண், டைம் ஆகுதுடா. ச்சே, இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுதா? அம்மா, ஆஃபீஸ் 8:30 மணிக்கு தானே, இப்போ எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நீ குளிக்க டிஃபன் சாப்பிட சரியா இருக்கும். போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, காஃபி ஆறுது பாரு. அருண் புலம்பிக் கொண்டே எழுந்தான். விமலா 2 டம்ளர் காப்பியை நுழைவு வாசலின் பக்கத்தில் இருக்கும் தனி அறைக்கு எடுத்துச் சென்றாள். சரோஜாவும் சண்முகமும் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்திருந்தனர். விமலா காப்பி டம்ளரை சத்தமாக வைத்தாள். வைத்துவிட்டு நேராக அடுப்படிக்கு சென்றாள். சண்முகம் லேசான புன்னகையுடன் அந்த காப்பி டம்ளரை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்து தானும் குடித்தார். அந்த காஃபி நன்றாக ஆறியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாலில் தண்ணீர் கலந்திருப்பாளா இல்லை தண்ணீரில் பாலை கலந்திருப்பாளா தெரியவில்லை. அந்த காஃபியில் காப்பி பொடி பேருக்கு கூட எட்டி பார்த்திராது போல. காப்பி வெளியேர் என்று பல்லை இளித்தது. அமைதியாக அந்த காஃபியை குடித்துவிட்டு இருவரும் எழுந்து தங்கள் வாக்கிங் ஸ்டிக்குடன் வெளியே நடந்தனர். சிறிது நேரத்தில் மனோகர் ஆபீஸுக்கு கிளம்பினான். பின்னாடியே வருணும் ஆபீஸுக்கு கிளம்பினான். பின்னர் விமலா ஹாலில் டிவியை வைத்துக்கொண்டு ஷோபாவில் அமர்ந்தபடி சூடாக காஃபியை குடித்து கொண்டிருந்தாள். சரோஜாவும் சண்முகமும் உள்ளே நுழையும் போது விமலா ஷோபாவில் அமர்ந்து காப்பி குடித்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் இருவருக்கும் நமக்கும் 2 டம்ளர் காஃபி கேட்கலாமா என்று தோன்றிய எண்ணம் தோன்றியதே. அதை எப்பொழுதும் செயல்படுத்தியதில்லை. சூடா காஃபி குடித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பெருமூச்சு விட்டு கொண்டே தங்கள் அறையினுள் நடந்தார்கள். அத்தை, என்ன விமலா, டிஃபன் டைனிங் டேபிளில் வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன், டயர்டாக இருக்கு. சரிம்மா, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், நீ போய் படுமா. இருவரும் தங்கள் அறைக்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பின் குளித்துவிட்டு டைனிங் டேபிளின் மீது தட்டு போட்டு மூடி வைத்திருக்கும் பாத்திரத்தை திறந்தால் இட்லியும் நேற்று இரவு வைத்த சாம்பாரும். சரோஜாவுக்கு உள்ளுக்குள் தன் கணவரும் இதைத்தான் சாப்பிட வேண்டுமா என்று இருந்தது. அம்மாடி விமலா, என்னங்க அத்தை, காலையில் சட்னி எதுவும் செய்யலையாமா? கிழவிக்கு பேச்சப்பாரு. அத்தை, தேங்காய் சட்னி செஞ்சேன், கொஞ்சம்தான். அவங்க 2 பேருக்கும் சரியாக போச்சு. நான் எது வேணாலும் சாப்பிட்டுக்குவேன். நைட்டு சாம்பார் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதான் அவங்க 2 பேருக்கும் வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றி மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டேன். என்ன செய்கிறது, உங்கள் 2 பேருக்குன்னு தனியாக செய்ய முடியுமா? சரிம்மா. சரோஜா அமைதியாக அந்த சாம்பாரை ஊற்றிக்கொண்டு ஆளுக்கு 2 இட்லி வைத்து சாப்பிட்டு விட்டு எழுந்தனர். தங்கள் அறையினில் சென்று இருவரும் அமைதியாக அமர்ந்தனர். அங்கே ஹாலில் இருப்பது ஒரு டிவி தான். அதில் விமலா தனக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை பார்ப்பாள். அப்படி இல்லை என்றால் அவளின் போனில் யூடியூபில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பாள். சரோஜாவும் சண்முகமும் அந்த அறையை விட்டு வருவதே இல்லை. விமலா வந்த பொழுதில் மாமனார் மாமியாரை நன்றாகவே கவனித்து கொண்டாள். ஏனென்றால் சரோஜாவும் விமலாவுடன் சேர்ந்து வேலை செய்வாள். காலையிலிருந்து மாலை வரை சரோஜாவும் விமலாவுடன் எல்லா வேலைகளிலும் பகிர்ந்து கொள்வாள். ஆனால் வயது முதிர்வு ஏற்பட சரோஜா சற்றே ஓய்வெடுக்கும் மனநிலைக்கு போய்விட்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக தன் மருமகளிடமே மொத்தத்தையும் ஒப்படைத்துவிட்டு சாப்பிட்டோம் படுத்தோம் என்றிருந்தனர். இதை விமலா விரும்பவில்லை. பாத்திரத்தை சத்தமாக வைப்பது, ஆரிய காப்பியை தருவது, சாப்பாடு ருசியாக போடாமல் பெரும்பாலும் பழைய குழம்பை சூடு செய்து தருவது, இப்படியெல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாள். தனக்குள் இருக்கும் வன்மத்தை இப்படி அவர்களுக்கு போடும் உணவில், அவர்களுக்கு செய்யும் செயலில் ஒவ்வொன்றிலும் செயல்படுத்த ஆரம்பித்தாள் விமலா. சரோஜாவுக்கும் சண்முகத்திற்கும் வயதோடு சேர்ந்து சகிப்புத்தன்மையும் அதிகமாகி போனது. அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தன் பேரன், தன் பிள்ளை, தங்களுடைய அழகான வீடு, அங்கு வாழ்வதே தங்களுக்கு சந்தோஷம் என இருந்தனர். சரோஜா சண்முகம் தம்பதியருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் மனோகர், இளையவள் மாலதி. தற்போது ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக பணிபுரிந்து வருகிறாள். அவளின் கணவர் மெடிக்கல் ஷாப் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு மகள் வாணி. தற்போதுதான் தன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தாள். அன்று மாலதி அங்கு வந்திருந்தாள். அம்மா, அம்மா,
மாலதியின் குரலை கேட்டதும் தங்கள் அறையில் படுத்துக்கொண்டு போனை பார்த்து கொண்டிருந்தவள் சரிலென தன் கண்களை மூடி அப்படியே தூங்குவது போல பாசாங்கு செய்தாள். குரல் கொடுத்து கொண்டே மாலதி நேராக நுழைவு வாசலின் பக்கத்தில் இருக்கும் தங்கள் அம்மா அப்பா அறைக்கு சென்றாள். அம்மா, அப்பா, வா மாலதி, வாடி. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாலதி. நீ எப்படி இருக்க? வாணி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்காமா? ஆமா, நீ மட்டுமா வந்த? மாப்பிள்ளை வரல? இல்லைம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். இங்கே ஒரு வேலையாக வந்தேன். சரி, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆமாம், வாணி படிப்பெல்லாம் முடிச்சிடுச்சா? இந்த வருஷத்தோட முடியுதுமா. இன்னும் மேலே படிக்கணும்னு சொல்கிறா. அதெல்லாம் வேணாம் மாலதி, காலத்தில் கல்யாணத்தை பண்ணி வை. இந்த அளவுக்கு அவள் படித்ததே போதும்மா. சொன்னால் எங்கம்மா கேட்குறா? ஏண்டி, இப்போ எல்லாம் சரியாக ஃபோனே பண்ண மாட்டேங்கிற? சாரிம்மா. ஆமாம், அண்ணி இல்லை? அவள் ரூமில் தாம்மா இருப்பா, படுத்துட்டு இருப்பா. இரு, குரல் கொடுக்குறேன். நீ இருமா, நான் பார்த்துக்கிறேன். மாலதி விமலாவின் அறையை நெருங்கினாள். அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். மாலதி மட்டும் யாரு? விமலாவை பற்றி நன்கு அறிந்தவளாயிற்றே. அங்கிருந்து நேராக தன் அம்மாவிடம் வந்து, அம்மா, அண்ணி நல்லா தூங்குறாங்க போல, எப்படி எழுப்புவது? சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பாடா, விமலா பெருமூச்சு விட்டாள். இங்கே போத்தீஸுக்கு வந்தம்மா, ஒரு 3 புடவை எடுத்தேன் பொங்கலுக்காக. சரி, டிசைன் நல்லா இருக்கே, அதில் ஒன்று அன்னைக்கு கொடுக்கலாமன்னு வந்தேன். பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரிடி, என்கிட்ட கொடுத்துட்டு போ. அவங்களுக்கு எது பிடிக்கும்னு நமக்கு எப்படிம்மா தெரியும்? சரி, இன்னொரு நாள் வரேன். ஏண்டி மாலதி, எதுவும் சாப்பிடாம போற? இருடி, நான் காஃபியாவது வச்சு தரேன். அம்மா வேணாம்மா, நான் வர வழியில் ஆப்பிள் ஜூஸ் குடித்தேன், அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. எதுவும் வேணாம், சொன்னா கேளு, கிளம்புறேன். வாணி வேற வீட்டுக்கு வர நேரம், சாவி என் கையில் இருக்குது, நான் கிளம்புறேன். அண்ணி எழுந்தா சொல்லிடுங்க. விமலாவுக்குள் உள்ளுக்குள் அடித்து கொண்டது. ஐயோ, சாரி என்ன விலை தெரியலையே, இப்போ என்ன செய்யறது என்ற யோசனையில் லேசாக இருமினாள். மாலதி சிரித்து கொண்டாள். மேடம் காதில் கேட்டுருச்சு போல. சரிம்மா, வரேன். வாசலை நோக்கி நடந்தாள் மாலதி. உடனே விமலா தன் அறையிலிருந்து விறுவிறுவென்று எழுந்து கதவினை திறந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் சரோஜா, அம்மா மாலதி, அண்ணி எழுந்துட்டான்னு நினைக்கிறேன், கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. மாலதி மெதுவாக உள்ளே வந்ததும், வா மாலதி, எப்போ வந்த? இப்போ தான் அண்ணி, கொஞ்ச நேரம் ஆகுது. ஆமாம், காப்பி ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை அண்ணி, பரவாயில்லை, இருக்கட்டும். நான் வரும்போது ஜூஸ் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, தண்ணீர் கொண்டு வரேன், இருக்கட்டும் அண்ணி, இப்போ தான் அம்மா ரூமில் குடித்தேன். என்ன இவள் அமைதியாக இருக்கிறாள்? சரி, வரட்டுமா? ஏண்டி, இருடி, காப்பி வைக்கிறேன்னு சொன்னால் கேட்க மாட்ட? பரவாயில்ல அண்ணி, இங்கே ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே அம்மா அப்பா உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலாமன்னு வந்தேன். சரி, நீங்களே எழுந்துட்டீங்க, உங்களையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. வருண் எப்படி இருக்கா அண்ணி? வேலைக்கெல்லாம் ஒழுங்காக போகிறானா? நல்லா இருக்கான். அப்புறம் வாணிக்கு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிச்சிட்டா. ஒரு நல்ல வேலையைத்தான் தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி அண்ணி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்பட்டுமா? மாலதி இப்படி சொன்னதும் விமலாவிற்கு உள்ளுக்குள் தவிப்பாயிருந்தது. என்ன இவ புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அதை எடுத்து காமிக்காமலே போறாளே, எப்படி கேட்பது என்ற யோசனையில், அம்மா மாலதி, என்னங்க அண்ணி, ஏதாவது மறந்துட்டியா? இல்லையே. இல்லை, கையில் ஏதாவது எடுத்துட்டு வந்தியோன்னு பார்த்தேன். இல்லை அண்ணி, நான் என்ன எடுத்துட்டு வர போகிறேன், ஃபோன் தான் எடுத்துட்டு வந்தேன், இதோ கையோட வச்சிருக்கேன். அடி பாவி, அப்போ நம்மளை ரூமில் இருந்து வர வைக்கத்தான் அப்படி சொன்னாளா? இருடி, உன்னை பார்த்துக்கிறேன், குமைந்தாள் விமலா. சரோஜாவுக்கும் சிரிப்பு வந்தது. சரி, வரேன்மா. அப்பா, வரேன். சரி அண்ணி, கிளம்புறேன். வாசற்கதவை படார் என்று அடித்து சாத்தி விட்டு வந்தாள் விமலா. அன்று இரவு அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் விமலா ஆரம்பித்தாள். என்னங்க, எங்கள் தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குங்க, பேரு சுவாதி. MBA படிச்சிருக்கா. இங்கே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. கை நிறைய சம்பளம் வாங்குறா. பொண்ணு நல்ல வசதி. நம்ம வருணை கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறது? முதல்ல வருணை கேளு. இந்த காலத்து பசங்களை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் ஏதாவது வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்து நிற்குங்க.
சரோஜாவுக்கும் சண்முகத்திற்கும் முகம் வாடி போனது. அருகில் இதை எதையும் காதில் வாங்காதவனாய் வருண் போனில் பேசிக்கொண்டிருக்க, டே வருண், சாப்பிடும்போது போன் பேசாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருப்பேன். அப்படி என்னடா பேச்சு? அம்மா 2 மினிட்ஸ். வருண் அதை எதையும் காதில் வாங்கவில்லை. அங்கிருந்து எழுந்து சிக்னல் இல்லை, வெளியே வரேன் என்று போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். பாருடி, எதுக்கோ அவனை நல்லா விசாரிச்சுக்கோ. எந்த நேரமும் ஃபோனும் கையுமா இருக்கான். அட நீங்க வேற சும்மா இருங்க, அவனை பற்றி எனக்கு தெரியும், சாப்பிடுங்க. இரவு தங்கள் அறையில் சரோஜா சண்முகத்திடம், ஏங்க என்னங்க இது, விமலா இப்படி சொல்லிட்டு இருக்கா? என்ன சொல்லிட்டு இருக்கா? அதாங்க வருணுக்கு பொண்ணு பார்க்கறதா. பின்ன அவனுக்கும் வயசாகுது இல்லை, இப்போ நல்ல இடத்துல வேலை செய்கிறான். இன்னும் என்ன, இது கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு தானே சரோஜா? அதுக்கு இல்லைங்க, நம்ம வாணிய இங்க பாரு, அந்த காலம் மாதிரி நினைச்சியா உறவுகளுக்குள்ளே கட்டிக்கிறதுக்கு? அதுங்க மனசுல என்ன இருக்கோ. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமாங்க, நம்ம வாணிய வருணுக்கு கட்டி வைக்கணும்னு. சரோஜா, அது நீயும் நானும் நினச்சா நடக்கிற விஷயம் இல்லை. ஏன் விமலாவும் மனோகரும் நினைச்சாலும் நடக்காது. அதுக்கு வாணியும் வரணும் முழு மனசோட சம்மதிக்கணும். அப்ப காலம் மாதிரி இப்ப இல்லை சரோஜா. நல்ல பழகி ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே இங்க விட்டு கொடுக்காம சண்டை போட்டு பிரியுதுங்க. இதுல நாமெல்லாம் வற்புறுத்தி கட்டி வைக்கிறது எது வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற? உண்மைதாங்க, என் மனசுல அப்படி ஆசை இருந்துச்சு. உன் ஆசையை நான் தப்புன்னு சொல்லலை சரோஜா. அது எல்லார் வீட்டிலும் பெரியவங்களுக்கு இருக்கிற ஆசை தான். ஆனால் கடவுள் என்ன முடிச்சு போட்டு இருக்காரோ அதுதான் நடக்கும். அமைதியா படு. அடுத்த நாள் காலை சனிக்கிழமை வருண் வீட்டில் இருந்தான். விமலா மெதுவாக வருண் அறைக்கு வந்தாள். காப்பி டேபிளின் மீது வைத்து வருணை எழுப்பினாள். அவன் எழுந்ததும் காப்பியை அவனிடம் கொடுத்து மெதுவாக பேச்சு கொடுத்தாள். வருண், என்னம்மா, காஃபி நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்குமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டா. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. அது விமலா திணறினாள். இல்லடா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமன்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம். அம்மா, அதுக்கு இப்போ என்னம்மா அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். டேய், உனக்கு இப்போ வயசு 27 ஆகுதுடா. 27 தானே ஆகுது. அங்கங்கே போய் பாருங்க, 30-35 வயசு வரைக்கும் இன்னும் பேச்சுலராக இருக்காங்க. நீ என்னடா அண்ணா? டேய், நீ எங்களுக்கு ஒரே புள்ள, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அது இல்லடா, எங்கள் தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு, பேர் சுவாதி. பொண்ணுக்கு வயசு 25 ஆகுது. கல்யாணம் முடிச்சே ஆகணும்னு அவங்க பிடிவாதமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ வெயிட் பண்ணலாம், அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்கடா. பொண்ணு நல்ல இடம், உன்னை கேட்குறாங்க. நீ என்னடா சொல்கிற? அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், அவ்வளவு தான். டே வருண், எப்போ இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தானடா போகிற. அதை இப்போ பண்ணிக்கிட்டா தான் என்ன? அம்மா, நான் கொஞ்ச நாள் இன்னும் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுக்குள்ளே கல்யாணம் கமிட்மெண்ட்குள்ளே மாட்டிக்க விரும்பலை. ஏண்டா அப்படி சொல்கிற? நானும் உங்கள் அப்பாவும் கூட தான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்கள் அப்பா காலேஜ் படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிடுச்சு. உடனே என்னையும் கட்டிக்கிட்டாரு. நாங்கள் சந்தோஷமாக இல்லை? அதனால தான் சொல்லுறேன். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு? என்னடா என்ன யோசனை? நான் சொல்கிறது காதில் விழுதா? இங்கே பாருடா வருண், அம்மாவுக்காக ஒரு முறை அந்த பொண்ணை பாரேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணும் நல்லா படிச்சு இருக்காடா. MBA படிச்சிருக்கா. இங்கே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறா. எனக்காக ஒரே ஒரு முறை வாடா. அம்மா வாக்கு கொடுத்துட்டேன், ப்ளீஸ்டா. சரி, என்னமோ பண்ணி தொலைங்க, வரேன். வருண் இப்படி சொன்னதும் விமலாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் கிளம்பி பெண் பார்க்க சென்றனர். சுவாதி மிகவும் அழகானவள், புத்திசாலி, நல்ல பெண். பால் போன்ற வெண்மை நிறம், பளிங்கு போல் பற்கள், நிலவினை போல் முகம். காஃபி டம்ளருடன் அந்த கால் கொலுசு சத்தமிட சுவாதி மெதுவாக வந்து நின்று வருணை ஏறிட்டு பார்த்தாள். காஃபி எடுத்துக்கோங்க. வருண் காஃபியை எடுத்துக்கொண்டான். சுவாதியை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் முகம் அவ்வளவு அழகாக இருந்தது. அவள் கண்களில் ஏதோ ஒரு மாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். அங்கு அனைவருக்கும் கொடுத்துவிட்டு ஓரமாக சென்று நின்று கொண்டாள்.
மனோகருக்கு, சரோஜா, சண்முகம், மாலதி எல்லோருக்கும் சுவாதியை மிகவும் பிடித்திருந்தது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வந்திருந்தனர். அப்பொழுது வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு, என்ன சம்மந்தியம்மா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எந்த அறை? அது சம்மந்தியம்மா, இனிதான் எங்கன்னு பார்த்து ரெடி பண்ணணும். எங்கள் வீட்டில் 2 ரூம் பெரிய பெட்ரூம் தான் இருக்குது. ஒன்றில் அத்தை மாமா இருக்காங்க. உள்ளே இருக்கிற ரூமில் நாங்கள் இருக்கோம். மேலே ஒரு சின்ன ரூம் தான் இருக்குது. அதில் தான் இப்போ வருண் இருக்கான். பார்த்தோம் சம்மந்தி, அதில் ஒரு சின்ன கட்டில் போடுற அளவு தான் வசதி இருக்குது. சின்ன ரூம், பாத்ரூம் கூட அட்டாச்சு இல்லை. அதில் எப்படி? ஐயோ இல்லை சம்மந்தி, நான் சீக்கிரம் முன்னே இருக்கிற ரூமை நல்லா பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். எங்கள் மாமனார் மாமியாரை மேலே அனுப்பிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏதோ பண்ணுங்க. நாங்கள் சிறுவரிசையில் ட்ரிபிள் கார்ட் கொடுக்க போகிறோம். பெரிய பீரோ, ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், சோபா செட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதில் சிலதை அவங்க ரூமில் தானே வைக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ தாராளமாக செய்யுங்க. சுவாதி இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த ரூமை பெயிண்ட் அடித்து நல்லா நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்க சம்மந்தி. அவர்கள் சென்றதும் அன்று இரவு மனோகர் வீட்டிற்கு வந்ததும் பொண்ணு வீட்டில் இருந்து எல்லாரும் நம்ம வீட்டை பார்க்க வந்திருந்தாங்க. சுவாதி வருணுக்கு எந்த ரூமுன்னு கேட்டாங்க. சரி, இப்போ என்ன, நம்ம ரூமை கொடுத்துடுவோம். அப்போ நம்ம எங்கே போய் படுப்போம்? ஹாலில் படிக்க வேண்டியது தான். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? பின்ன வேற என்ன செய்கிறது? இல்லைன்னா மேலே வருண் ரூமை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே பாருங்க, என்னால் அந்த சின்ன ரூமில் இருக்க முடியாது. எனக்கு கட்டிலில் படுத்தாதான் தூக்கம் வரும். சரிடி, நீ கட்டிலில் படு, நான் கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம். முன்னாடி இருக்கிற உங்கள் அம்மா அப்பா ரூமை வருணுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். விமலா, என்ன விளையாடுறியா? அந்த ரூமை வருணுக்கு கொடுத்துட்டா அம்மா அப்பா எங்கே இருப்பாங்க? அவங்க மேலே அந்த ரூமில் இருக்கட்டும். விமலா, அதெல்லாம் முடியாது. அவங்களால மாடிப்படி ஏறி இறங்க முடியாது. வயசான காலத்தில் அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? இங்கே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சம்மந்தி அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், அந்த ரூமை சுவாதிக்கு ரெடி பண்ணி தருவேன்னு. யாரையும் எதுவும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பியா? நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும். அதெல்லாம் கேட்க முடியாது. முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை மேலே போக சொல்லுங்க. இல்லைன்னா ஆளில் எங்கன்னா படுக்க சொல்லுங்க. விமலா, ஆள் சின்னது, ஷோபாயெல்லாம் இருக்குது. இங்கே கட்டிலெல்லாம் போட முடியாது. சரி, அவங்கள கீழே படுக்க சொல்லுங்க. விமலா, ஏன் இப்படி விதண்டாவாதம் பண்ணுற? இங்கே பாருங்க, நான் சொன்னது தான். ஒன்று செய்யலாம். கொஞ்ச நாளைக்கு வருண் சுவாதிக்கு பக்கத்தில் எங்கேயாவது வீடு பார்த்து வைக்கலாம். வாயை மூடுங்க. ஏன் புள்ள எதுக்கு தனியாக போகணும்? இந்த பேச்சை எடுத்தீங்கன்னா அவ்வளவு தான். இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது என் பையன் தனியாக வாடகைக்கு இருக்கணுமா? ஏய், அதுக்கு சொல்லலடி. நான் ஆஃபீஸில் லோன் அப்ளை பண்ணுறேன். மேலே ஒரு ரூம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் அவங்க தனியாக இருக்கட்டும்டி. சின்னஞ்சிறுசுங்க, ப்ரைவசியாக இருந்துட்டு போகட்டுமே. இங்கே என்ன ப்ரைவசி குறைஞ்சிடுச்சு? சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். ஒரு நாள் நான் இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகும் பாருங்க. விமலா, இதை பாருங்க, பேசாமல் படுங்க. சரோஜாவும் சண்முகமும் இதை கேட்டு மனமுடைந்தனர். அடுத்த நாள் காலை விமலாவின் நடவடிக்கை இன்னும் மோசமானது. ஆரிய காப்பி கூட சரோஜாவின் அறைக்கு வரவில்லை. என்னங்க, உங்களால் காப்பி குடிக்காமல் இருக்க முடியாதே. இருங்க, நான் போய் போட்டு கொண்டு வரேன். நேராக அடுப்படிக்கு சென்றவள் விமலா அங்கு வேலையாக இருப்பதை பார்த்தாள். அமைதியாக தங்கள் அறைக்கு வந்தவள், என்னங்க, அங்கே விமலா இருக்காங்க. ஏன் சரோஜா, இந்த நேரம் விமலா அடுப்படியில் தான் இருப்பான்னு உனக்கு தெரியாதா? சண்முகம் சிரித்தார். சரி வா போகலாம். இருவரும் வாக்கிங் சென்றனர். வீடு திரும்பியதும் வீடு பூட்டப்பட்டிருந்தது. சரோஜாவுக்கும் சண்முகத்திற்கும் எதுவும் புரியவில்லை. அவர்கள் வெகு நேரம் வெளியில் அமர்ந்திருந்தனர். பின்னர் எதிர் வீட்டு வனிதா இவர்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அங்கேயே அவர்கள் காலை டிஃபன் சாப்பிட்டனர். விமலா வந்து கதவை திறப்பதை கவனித்த வனிதா, விமலாக்கா, எங்கே போயிருந்த? தாத்தாவும் பாட்டியும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன் வனிதா. உங்ககிட்ட சாவி கொடுக்கலாமன்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரோஜா வெளியே வந்ததும்
வாங்க அத்தை, சாவி கொடுக்க மறந்துட்டேன். உள்ள வாங்க. விமலா அன்று முழுவதும் அவர்களிடம் பேசவில்லை, சாப்பிடக்கூட அழைக்கவில்லை. விமலா அறையில் சென்று படுக்க போனதும் சரோஜா வந்து சாப்பாடு எடுத்து சென்றாள். அன்று இரவு மனோகரிடம், ஏங்க, நான் விசாரிச்சிருக்கேன், ஒரு நல்ல இடத்துல உங்கள் அம்மா அப்பாவை கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏண்டி, இத்தனை வருஷம் கூட வச்சுக்கிட்டு இப்போ அவங்க முடியாத சமயத்தில் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே விமலா, இது உனக்கே நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, ரூமுக்காக மட்டும் நான் சொல்லலை, எனக்கும் வயசாயிடுச்சு. என் மருமக வந்த உடனே அவகிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். என் மருமகளால் நம்ம 2 பேரையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்க முடியுமா? அவள் சின்ன பொண்ணு, அதுலேயும் படித்தவ. நம்ம 2 பேருக்கும் சேர்த்து சமைக்கிறதே பெரிய விஷயம். இதில் அவங்களுக்கும் தனித்தனியாக சமைக்க முடியுமா? இங்கே பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. நான் சம்மந்தி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீ யாருடி என்ன கேட்காம வாக்கு கொடுக்க? விமலாவிற்கும் மனோகருக்கும் பெரிய சண்டையானது. சரோஜாவும் சண்முகமும் தங்கள் அறையிலிருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தனர். என்னங்க, விமலா சொல்கிறத பார்த்தா நம்மளை கொண்டு போய் காப்பகத்தில் சேர்த்துருவாங்க போல. ஏங்க வேணாங்க, நம்ம மேலே இருக்கிற அந்த சின்ன ரூமில் கூட இருந்துக்குவோம். நம்மளால் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, வேற என்ன செய்கிறது? ஏங்க, நான் வரமாட்டேங்க. என் பிள்ளையையும் பேரனையும் விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. மனோகர் சண்டை போட்டுவிட்டு சரோஜா சண்முகத்தின் அறைக்கு வந்தான். அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நாளைக்கு நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருங்க. ஒரு காப்பகத்தில் உங்களை கொண்டு போய் தங்க வைக்க போகிறேன். மனோகர், வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு. அம்மா, வேற வழி இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா இவ வார்த்தையாலே உங்களை கொன்னுடுவா. அம்மா, நான் அந்த காப்பகத்தை பற்றி விசாரித்தேன். ரொம்ப நல்ல கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அங்கே இருங்க. நான் ஆஃபீஸில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். மேலே ரூம் போட்டதும் அவங்க ரூமை மேலே மாற்றிக்கலாம். இரவு வருண் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயம் கேள்விப்படவே அவன் தன் அம்மாவிடம் சண்டையிட்டான். அம்மா, எங்களுக்காக தாத்தா பாட்டியை வெளியே அனுப்புறீங்களா? வேணாம், கல்யாணத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். என்னடா இப்படி பேசுகிற? பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்தாச்சு, இப்போ போய் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்க சொல்கிற? அம்மா, நான் ஆஃபீஸில் லோன் போடுறேன். மேலே ரூம் கட்டிக்கலாம், அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது கட்டுறப்பா கட்டிக்கலாம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். அது வரைக்கும் இவங்க அந்த காப்பகத்தில் இருக்கட்டும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துக்கலாம். டேய், சும்மா இல்லை, அது காசு கட்டுற காப்பகம். அங்கே இவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அம்மா, அதெல்லாம் வேணாம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இதை பாருடா, கல்யாண டேட்டெல்லாம் குறிச்சாச்சு. இப்போ நீ வீணாக குழப்பாத. கொஞ்ச நாளைக்கு தானே அங்கே இருக்க போகிறாங்க. உனக்கு மேலே ரூம் கட்டினதும் மறுபடியும் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்க ரூமில் விட்டுறலாம், சரியா? அது வரைக்கும் நீங்கள் யாரும் வாயை திறக்கக்கூடாது. மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. விமலா எரிமலையாக வெடித்துச் சென்றாள். யாரும் அவளின் எண்ணத்தை மாற்ற முடியவில்லை. முன்பக்க அறையை பெயிண்டிங் பண்ணுவதற்கு ஆளை ஏற்பாடு செய்தாள் விமலா. நீண்ட நாட்களாய் தன் மாமனார் மாமியாரை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த விமலாவுக்கு இந்த சந்தர்ப்பம் சரியாக அமைந்தது. மறுநாள் காலை அன்னை முதியோர் காப்பகம் முன்பு கார் வந்து நின்றது. அமைதியான சூழலில் காற்றோட்டமான வராந்தாவில் உள்ள இருக்கையில் 2 முதியவர்கள் அமர்ந்திருந்தனர். காரை விட்டு இறங்கினர். சரோஜாவும் சண்முகமும். அவர்களின் கண்களில் தெரிந்த ஏக்கம் அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அவர்களின் மகன் மனோகர் விழிகளும் குலமாயிருந்தது. அவனுக்குள் இருக்கும் அமைதியை தொலைத்தபடி அசைவுற்று நின்றிருந்தான். அப்பா, பார்த்து கவனமா இருங்க, சொல்றது புரியுதா என்ற மனோகரின் கேள்விக்கு பதில் தெரியாமல் தவித்தபடி நின்ற சரோஜாவும் சண்முகமும், யாருக்குப்பா புரியல? எங்களுக்கு எல்லாமே புரியுதுப்பா, நீ கவலைப்படாத. நீ நிம்மதியா இருந்தா அது போதும்டா எங்களுக்கு. அம்மா, நம்ம வீட்டில் இருக்கிறத விட எல்லா வசதியும் இங்கே இருக்குது. நேரத்துக்கு சாப்பாடு உங்களை தேடி வந்துடும். உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துடுவாங்க. இங்கே நிம்மதியாக ராஜா ராணி மாதிரி இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த ஊர்லேயே இந்த காப்பகத்துக்குத்தான் விலை கூடுதல். என்னோட பண கஷ்டத்தெல்லாம் சமாளிச்சுட்டு உங்களுக்காகத்தான் இதை செய்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். இல்லைப்பா மனோகர், எங்களுக்கு எந்த வசதியும் வேணாம்.
எவ்வளவு பெரிய மாளிகையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒன்றை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமாக விழுந்து கிடக்கிறது போல வருமா? உன்னை, என் பேரனை, மருமகளை, பிறக்க போகிற கொள்ளு பேரன் பேத்தியை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துடுவோம். நாங்கள் இருக்க போகிற கொஞ்ச நாளைக்கு இந்த உதவியை மட்டும் செய்ப்பா. மேலே ரூம் போட்டதும் எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவல்ல? கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். தங்களின் நிலைமை தான் பெற்ற பிள்ளைக்கே முழுவதுமாக தெரியவில்லை. இதில் எப்படி மருமகளுக்கு தெரியும்? இங்கே வேலைக்கு சோறு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாலும் எங்க சந்தோஷம் எங்கன்னு தெரியாதா? மனதில் வேதனையுடன் உள்ளே சென்றனர். மனோகர் அன்னை முதியோர் காப்பகத்திற்கு வெளியே நின்றிருந்த காரை நோக்கி நகர்ந்தான். காரினுள் மனோகரின் மனைவி விமலாவும் வருணும் அமர்ந்திருந்தார்கள். என்னங்க, உங்கள் அம்மா அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? மனோகர் அமைதியாக இருக்க, நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், வீட்டுக்கு போகணும்னு வந்துட போகிறாங்க. நான் போய் பேசட்டுமா? நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிட்டு வரேன். விமலா கூறிக்கொண்டிருக்கும் போதே தனது காரை இயக்க துவங்கினான் மனோகர். கார் ஏதோ மக்கர் செய்தது. அப்பா தள்ளுங்கப்பா, நான் டிரைவ் பண்ணுறேன். வருண் காரை ஓட்டி வர அமைதியாக அமர்ந்து வந்தார் மனோகர். ஒரு நீடித்த மௌனம். ஆமாம், ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு வரீங்க? இங்கே பாருங்க, உங்களை பெற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் எவ்வளவு பணம் செலவு பண்ணி இங்கே எவ்வளவு வசதியோட உங்கள் அம்மா அப்பாவை தங்க வச்சுருக்கோம். இது உங்களுக்கும் புரியலை, உங்கள் அம்மா அப்பாவுக்கும் புரியலை. ஊரில் போய் பாருங்க, எத்தனையோ பேர் பெற்றவங்களை கவனிக்காமல் ரோட்டில் விட்டுறாங்க. நாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணலை. எங்களுக்கு தகுந்த பாதுகாப்போடு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வசதியோடும் இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு போய் மூஞ்ச அப்படி வச்சுக்கிறீங்க. சரி விடுங்க. விமலா, எனக்கு தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் அமைதியாக வரியா? சிறிது நேரம் அமைதியாக பயணம் தொடர்ந்தது. வருணின் ஃபோன் அடித்தது. வருண், உன் ஃபோன் அடிக்குது பாருடா. யாருன்னு பாருங்கம்மா. டேய் சுவாதி தாண்டா. நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்கம்மா. டேய் ஏண்டா, இந்தா பேசு. ஸ்பீக்கரை போட்டு காரின் முன்புறமாக ஃபோனை வைத்தாள் விமலா. மனோகர் விமலாவை முறைத்தார். பின்புதான் விமலாவிற்கே புரிந்தது. ச்சே, ரெண்டும் சின்னஞ்சிறுசுங்க, ஏதாவது பேசுங்க. தேவையில்லாமல் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு வச்சுட்டேனே. ஹலோ ஹலோ, சொல்லு ஸ்வாதி. வருண், எங்கே இருக்க? அதுவா, பாட்டியையும் தாத்தாவையும் முதியோர் காப்பகத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சூப்பரா, முதியோர் காப்பகத்தில் விட்டுட்டீங்களா? சுவாதி இப்படி சொல்வதை கேட்ட விமலா முகமலர்ச்சியுடன் மனோகரை பார்த்து, பாருங்க என் மருமக, கஞ்சாடை செய்தாள். மனோகருக்குள் உள்ளுக்குள் சுருக்கின்றது. இவளும் விமலா கேஸ் தானா? கிழிஞ்சது. பெருமூச்சு விட்டு கொண்டார். சரிடா, ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகணும், வரியா? ஏன், எங்கே போகணும்? ஷாப்பிங் போகணும்டா. இன்னும் 1 மாசத்துல மேரேஜ். ஆனால் நான் இன்னும் ஷாப்பிங் போகலை, யாரும் கூட்டிகிட்டு போகலடா. ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன். விமலா அவன் தோள்பட்டையை அசைத்து, போயிட்டு வா என்றாள். சரி, சாயங்காலம் வரேன். அப்படியே நம்ம விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? வருண் புரியாமல் என்ன விஷயம் என்றதும், ஏண்டா என்னடா மறந்துட்டியா? கல்யாணமானவுடன் நாம் வெளிநாடு போகணும்னு சொன்னேனே. வருண் மனோகரையும் விமலாவையும் ஓரப்பார்வை பார்த்தான். சரி, அப்புறம் பேசலாம். ஏண்டா என்ன ஆச்சு? சுவாதி, இப்போ எதுக்கு இந்த பேச்சு? வேற ஏதாவது பேசு. டேய் என்னடா, நான் இந்த பேச்சை எப்போ எடுத்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. சுவாதி, வேற கதை ஏதாவது பேசு. எதுக்குடா இப்போ கத்துற? இப்போ என்ன ஆச்சு? இருவரும் சண்டையிடும் தோரணையில் பேச மனோகரும் விமலாவும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சுவாதி, நான் தான் சொல்கிறேன்ல, இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இல்லடா, நீ இப்போவே சொல்லு. அவங்க கிட்ட இதை பற்றி பேசுனியா இல்லையா? இங்கே பாரு வருண், உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன். கல்யாணமாகி 2 மாதம்தான். அப்புறம் நம்ம 2 பேரும் யூஎஸ் கிளம்புறோம். எனக்கு அங்கே ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. உனக்கும் அங்கே நல்ல ஜாப் இருக்குது. நம்ம 2 பேரும் அங்கே போய் செட்டில் ஆகிட வேண்டியது தான். சுவாதி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? என்னடா, உனக்கு எத்தனை முறை நான் சொல்கிறது? இங்கே பாரு, இதுதான் என் முடிவு, தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட வரலைன்னு சொன்னால் நான் மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்பேன், பார்த்துக்க. சுவாதி, என்னடா, ஆம்பளைங்க நீங்கள் தான் வெளிநாட்டில் வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கணுமா? ஏன்
அதை நாங்கள் செஞ்சால் ஏற்றுக்க மாட்டீங்களா? வருண் எதுவும் பேச முடியாமல் அமைதியாய் இருக்க, என்னடா சத்தத்தையே காணோம்? இங்கே பாரு வருண், எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு உன்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் விருப்பம் இதுதான், நம்ம அமெரிக்கா போகிறோம், அவ்வளவு தான். சுவாதி, அதுக்காக நான் என் அப்பா அம்மாவை பிரியணுமா? என்னடா லூசு மாதிரி பேசுகிற? நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு இருக்க? நான் மட்டும் கல்யாணம் ஆனதும் எங்கள் பேரண்ட்டை விட்டுட்டு தானே உன் கூட வரேன். இங்கே பாரு வருண், பி ப்ராக்டிக்கல். அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியாது சுவாதி. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள வந்து பார்த்துட்டு போகலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மனோகர் விமலாவின் முகம் வாடிப்போனது. அவர்கள் இருவரையும் பார்த்த வருண், முட்டாள் மாதிரி பேசாத சுவாதி, அவங்க மனசு என்ன பாடுபடும்? சுவாதி சிரித்தாள். என்ன வருண் இப்படி பேசுகிற? இப்போத்தான் உங்கள் தாத்தாவையும் பாட்டியும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வரீங்க. ஏன் மனோகர் அங்கிள் மட்டும் அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? ஏன் சரோஜா பாட்டிக்கும் சண்முகம் தாத்தாவுக்கும் கஷ்டமாக இருக்காதா? அவங்க தாம் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு அந்த காப்பகத்துக்கு போகலையா? என்ன வருண், காலம் எப்படி போகுது? இங்கே பாரு, ஆண்டி ரொம்ப போல்டானவங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இல்லைனா ஆண்டி கிட்ட நானே பேசுகிறேன், அவங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த வயசான காலத்தில் அவங்க கூட நாம் இருந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி வருமா? வருண், பேசாமல் அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்க ஒரு சர்வெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிடலாம். அவங்க என்ன சம்பளம் கேட்டாலும் நம்ம கொடுத்துடுவோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுமோ அதை செஞ்சு தருவதற்கு ஆள் இருக்க போகிறாங்க. சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்க போகிறதில்ல. இங்கே பாரு வருண், இதே வேற யாராவது இருந்தா இதை எதையும் செய்ய மாட்டாங்க. நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேரை ரோட்டில் பீச்சில் பார்த்துருக்கேன். சொத்தையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ரோட்டில் அம்போன்னு விட்டுடுவாங்க. ஆனால் நான் என்ன அப்படியா செய்ய சொல்கிறேன்? அவங்கள நல்லா பார்த்துக்க ஆள் கூட வைக்கலாம்னு சொல்கிறேன். மாதம் எவ்வளவு வேணாலும் பேமெண்ட் கொடுத்து அவங்கள பார்த்துக்கொள்வதற்கு நான் தயார். நான் ஒன்றும் மோசமான மருமக கிடையாது. சுவாதி, எல்லாத்தையும் எல்லா நேரமும் பணம் மட்டும் நிறைவு செஞ்சிடாது சுவாதி. ஐயோ வருண், ப்ளீஸ் பழைய பஞ்சாங்க மாதிரி பேசாத வருண். இங்கே பாரு, உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். ஐ லவ் யூ வருண். சுவாதி ஃபோனை வைத்தாள். விமலாவின் தொண்டைக்குள் இருக்கும் எச்சில் கூட வலித்து இறங்கியது. அவள் உயிரற்ற உடலாய் அமர்ந்திருந்தாள். மனோகருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் பார்வையும் எங்கோ வெறித்திருந்தது. வருணும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக வந்தான். கார் வீட்டை வந்தடைந்தது. வருண் வண்டியை விட்டு இறங்கி உள்ளே சென்றவன் மேலே தன் அறைக்கு சென்றான். விமலா அமைதியாக தங்கள் அறையில் வந்து அமர்ந்தாள். மனோகரும் வார்த்தையற்று அமர்ந்திருந்தான். மெல்லிய சிரிப்புடன், என்ன விமலா, உன் மருமகளும் உன்ன மாதிரி ரொம்ப புத்திசாலி போலேயே. நீ கவலைப்படாத, அவ உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவா. மனோகர் இப்படி சொன்னதும் விமலா ஓவென்று அழுதாள். இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீ செஞ்சது தானே உனக்கு திரும்ப வரும். நீ அடுத்தவர்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கும் இப்படித்தானே வலிக்கும். சரி, இப்போ நீ என்ன செய்ய போற? உன் பிள்ளைய இங்கேயே இருக்க சொல்ல போறியா, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறியா? நீயே முடிவு பண்ணிக்க சொல்லிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியே சென்றவன் மீண்டும் உள்ளே வந்து, அப்புறம் விமலா, நானாவது பரவாயில்லை, நினச்ச கொஞ்ச நேரத்தில் இதோ இங்கே இருக்கிற என் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் நீ நினச்சாலும் உன் பிள்ளைய உடனே பார்க்க முடியாது. ஏங்க, அவன் எனக்கு மட்டும்தான் பிள்ளையா? ஏன் உங்களுக்கு பிள்ளை இல்லையா? உங்கள் மனசில் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? எல்லாம் பழகிடுச்சு விமலா. உன்னோடு வாழ்ந்த இந்த 50 வருஷத்தில் எல்லாமே பழகிடுச்சு. நமட்டு சிரிப்பு சிரித்து மனோகர் வெளியே நடந்தார். விமலா வெகு நேரமாக அந்த அறையினுள் அழுது கொண்டிருந்தாள். அன்று இரவு யாரும் எதுவும் சாப்பிடவில்லை. யாருக்கும் பசி இல்லை. விமலா மேலே வருண் அறைக்கு சென்றாள். வாங்கம்மா, உட்காருங்க.
என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் படுத்திருக்கேன். ஏன்பா சாப்பிட கூப்பிட்டா வரல? எனக்கு பசி இல்லைம்மா. உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஏன்பா எங்ககிட்ட மறைக்கிற? நாங்களும் தானே கேட்டோம். அம்மா, அது சும்மா ஒரு சின்ன வாக்குவாதம்தான். வருண், நீ பொய் பேச மாட்ட, அம்மாவுக்கு தெரியும். விமலா வருணின் தாடையை பிடித்து, என்னப்பா விஷயம்? அம்மா, எனக்கு சுவாதி வேண்டாம்மா. ஏன்பா அப்படி சொல்கிற? ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னப்பா? அவ போடுற கண்டிஷனுக்கு என்னால் ஒத்துக்க முடியாதுமா. எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் முக்கியம். என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுமா. விமலாவின் தோளில் சாய்ந்து அழுதான். விமலாவிற்கு தன் பிள்ளையை என்ன சொல்லி சமாதானம் செய்வது தெரியவில்லை. எதை சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும்? அந்த தகுதி விமலாவிற்கே இருக்கிறதா? குற்ற உணர்வில் விமலாவின் இதயம் குத்தி கொண்டிருந்தது. வருண், நீ பொறுமையா சொல்லி பாரேன்பா. அம்மா, முடியாது. அவ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அம்மா, உண்மையான காதல்னா எதுமா? நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம கூட இருக்கிறவங்களை கட்டாயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறதா? இல்லைம்மா, அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்கறது தான் உண்மையான காதல். அவ சந்தோஷத்துக்கு அவ விருப்பப்படி வாழணும்னு நினைக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது அவ ஒருத்தியை தவிர மற்ற எல்லாருக்கும் கஷ்டத்தை தந்தா அது எப்படிம்மா ஏற்றுக்க முடியும்? அவ என் மேலே வச்சிருக்கிறது உண்மையான பாசம் இல்லைம்மா. டேய், ஏண்டா அப்படி சொல்கிற? பின்ன என்னம்மா, ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தோட ஆணிவேர். அவ சரியில்லைன்னா குடும்பம் எப்படிம்மா நல்லா இருக்கும்? வருணின் ஒவ்வொரு கேள்வியும் விமலாவின் இதயத்தை குத்தி கிழித்தது. அவள் பேச வார்த்தையின்றி அமர்ந்திருந்தாள். என்ன இந்த அளவுக்கு பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு வேலையிலும் உட்கார வச்சு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு முடியாத சமயத்தில் கிட்ட இருந்து உங்களை பார்த்துக்க முடியலைன்னா அப்புறம் நான் என்னம்மா பிள்ளை? இப்படி சுயநலமாக இருக்கிற ஒரு பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்மா. விமலாவின் கன்னத்தில் பலார் என்று அடித்தது போன்ற ஒரு உணர்வு. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, மீதிய காலையில் பேசிக்கலாம் சொல்லிவிட்டு அமைதியாக படுத்தான். விமலா நேராக கீழே வந்தாள். மனோகர் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். விமலாவின் கண்ணீர் அவர் பாதங்களை நனைத்தது. நான் எவ்வளவு சுயநலமாக இருந்துட்டேன், உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். என் மேலே உங்களுக்கு இருந்த அன்பை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. விமலா குமுறி குமுறி அழுதாள். அழுது அழுது அசதியில் அப்படியே தூங்கி போனாள். மறுநாள் காலை மனோகர் எழுந்ததும் பக்கத்தில் பார்த்தார். விமலா இல்லை. எழுந்து வெளியே வந்தார். வழக்கம் போல விமலா அடுப்படியில் வேலையாக இருந்தாள். பார்த்துவிட்டு வெளியே வந்தவர் கண்ணில் சரோஜாவும் சண்முகமும் தென்பட மனோகருக்கு அழுகை வந்தது. அம்மா, எங்கு பார்த்தாலும் நீங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. உங்களை விட்டுட்டு வந்து ஒரு நாள் கூட ஆகல. உங்க ஞாபகம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதே என்று யோசித்து கொண்டே அருகில் வந்தான். இருவரும் சிரித்தனர். அம்மா, அப்பா, இது உண்மையா? நீங்க இங்க வந்துட்டீங்களா? டேய், என்னடா கனவுன்னு நினைச்சியா? இருவரும் சிரிக்க மனோகர் அவர்களை அணைத்து கொண்டார். ஆமா, எப்படிப்பா வந்தீங்க? விமலா தாண்டா காலையிலே வந்து கூட்டிட்டு வந்துட்டா. எங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டா. விமலாவா? ஆமாடா. சரி, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க, எல்லாம் காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி சுட சுட ஸ்ட்ராங்காக இருந்தது. அத்தை, அப்பமும் தேங்காய் பாலும் பண்ணியிருக்க. மாமாவுக்கு பிடிக்கும் தானே? சரோஜா சந்தோஷத்தில் தலையசைக்க வெளியில் காலிங் பெல் சத்தம். விமலா வாசலுக்கு சென்று பார்த்தாள். ஹாய் ஆண்டி. சுவாதியை பார்த்ததும் விமலாவின் முகம் வாடி போனது. வாமா சுவாதி, வருண் மேலே ரூமில் இருக்காம்மா. நான் வருணை பார்க்க வரல ஆண்டி, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்குமா? ஒரு நிமிஷம். தன் ஃபோனை எடுத்தாள். விமலாவிற்கு கலக்கமாக இருந்தது. இவள் என்ன கேட்கப் போகிறாளோ? வெளிநாடு போகிற விஷயமா எங்ககிட்ட பேசி சம்மதம் வாங்க வந்திருக்காளா? தெரியலையே. என் பிள்ளையை என் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாளா? விமலா உள்ளுக்குள் குமைந்தாள். ஹலோ வருண், நான் வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன், வா. வருண் மேலிருந்து கீழே வந்தான். ஆய் சுவாதி. ஆய் வருண். இருவரும் சகஜமாக பேச விமலாவிற்கு வியப்பாக இருந்தது. அப்பா, ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. எதுக்குப்பா?
எழுந்திருங்கப்பா. மனோகர் எழுந்திருக்க, இப்படி வாங்க, அம்மா பக்கத்தில் வந்து நில்லுங்க என்றான். இருவரும் புரியாமல் அருகில் நிற்க வருணும் சுவாதியும் அவர்களின் காலில் விழுந்தார்கள். எங்களை மன்னிச்சிடுங்க. ஐயோ வருண், என்னப்பா இது, எழுந்திருப்பா. சுவாதி எழுந்திருமா. இப்போ எதுக்கு எங்கள் காலில் விழுறீங்க? நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க? அம்மா, நாங்கள் 2 பேரும் பொய் சொல்லிட்டோம். என்ன பொய் சொன்னீங்க? இருவரும் புரியாமல் கேட்க, அது வந்து அம்மா, உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும்னு நாங்கள் 2 பேரும் நேற்று அப்படி நடந்துக்கிட்டோம். நேற்று நாங்கள் ஃபோனில் பேசினது எதுவும் உண்மை இல்லை. அப்படின்னா? அம்மா, நாங்கள் வெளிநாட்டுக்கு எல்லாம் போகல. அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக போட்ட ட்ராமா. சாரி ஆண்டி, வருண் தான் ஃபோனில் இப்படி பேச சொன்னான். நான் வேண்டாமன்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் தான் கேட்கல. சாரி ஆண்டி. விமலா சுவாதியை அணைத்து கொண்டாள். அப்பா சாரிப்பா. மனோகர் வருணை அணைத்து கொண்டார். இருவரும் வயதில் சிறியவர்கள் என்றாலும் மனசுல ரொம்ப வசந்துட்டீங்க. மனோகரும் விமலாவும் அவர்களை கட்டி அணைத்து பூரித்தனர். மீண்டும் காலிங் பெல் சத்தம். விமலா யார் என்று பார்த்தாள். அம்மா, பெயிண்டிங் பண்ண வர சொல்லியிருந்தீங்க, உள்ள வாங்க. எந்த ரூம் பெயிண்ட் அடிக்கணும்? அதோ அந்த ரூமுக்கு தான். விமலா தங்கள் அறையை கை காட்ட மனோகர் விமலாவை பார்த்தார். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நம்ம ரூமை வருணுக்கும் சுவாதிக்கும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்போ நம்ம மேலே ரூமில் இருக்கலாம். வருண், சுவாதி, நீங்கள் அவங்க கூட ரூமுக்கு போங்க. என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா. இருவரும் பெயிண்டர்களுடன் உள்ளே சென்றனர். சரோஜாவும் சண்முகமும் தங்கள் அறைக்கு சென்றனர். மனோகர் விமலாவின் அருகினில் வந்து, உனக்கு தான் மூட்டு வலியாச்சே, கீழே படுத்தா எழுந்திருக்க முடியாதே விமலா. சரி, அப்போ நான் மேலே படுத்துக்கிறேன். சரி சரி, நீ மேலே படுத்துக்கோ, நான் வேணுமன்னா கீழே படுத்துக்கிறேன். ஏன், நீங்களும் மேலேயே படுத்துக்கலாமே. விமலா, அது சின்ன கட்டில், அதில் எப்படி? என்னங்க, அந்த காலத்தில் முதல் நம்ம கைத்து கட்டிலில் தானே படுத்தோம், மறந்துட்டீங்களா? விமலா வெட்கப்பட்டு சிரிக்க மனோகர் ஞாபகம் பின்னோக்கி சென்று மீண்டும் திரும்பியது. ஞாபகம் வந்துருச்சு. நீண்ட நாளாய் மனோகர் தொலைத்த சந்தோஷம் மீண்டும் அவனுக்கு கிடைத்துவிட்டது. இருவரின் கண்களும் காதலுடன் பார்த்தது.